நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கம்பெனி, பல நபர்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை வந்து அம்மா அப்பா, அவங்களுடைய பாசம், இதெல்லாம் தாண்டி ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா, டீம்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டு, பிளான், பெனிஃபிட், அப்புறம் அதில் உள்ள இன்கம், இதெல்லாம் தாண்டி ஒரு டீம் தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறதுக்கும், மறுபடியும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கும், அவங்க மறுபடியும் வாங்குறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது அவங்க கூட கனெக்ட் ஆகிறது, ரிலேஷன்ஷிப் பில்டிங் பண்ணுறது. அதில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அம்மா வந்து எல்லாரோடையும் கனெக்ட் ஆவாங்க, அப்பா வந்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் விட நம்ம குழந்தைகளை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வழி நடத்துகிறவங்க, நம்ம டீமாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி தான், ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி தான், அவங்கள கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவங்க மேலே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட கனெக்ட் ஆகணும். அவங்க யார் என்ன அதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து இதை செஞ்சால் குறை, அதை செஞ்சால் குறை, இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இதை தான் செய்யணும், இதெல்லாம் உனக்கு தான் இது செட் ஆகாது, இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓ பரவாயில்லையே ஆச்சரியமாக இருக்கு, ஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்றீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு, ஓ இந்த எப்படி உங்களுக்கு தெரியும், இப்படி வந்து கனெக்ட் ஆகிறது. இது கனெக்ட் ஆகிறது கரெக்ட் கிடையாது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதோடு சேர்ந்து கனெக்ட் ஆகி அது சரிதானா இல்லையா. இப்போ குழந்தைகிட்ட கேட்கும்போது இது சரிதானா, நம்ம செஞ்சது சரிதானா, கரெக்டு தானா, இப்போ ஏதாவது வந்து ஒரு தப்பே பண்ணியிருக்கலாம், ஒரு யாரையாவது அடிச்சிருக்கலாம், அல்லது சத்தம் போட்டுக்கலாம், கத்திருக்கலாம், இது சரிதானா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இதெல்லாம் நீ செஞ்சிருக்கக்கூடாது, இது தப்பு, இதெல்லாம் நீ வந்து செய்யவே கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி சொன்னோம் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு டீம் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபராக இருங்க அப்படின்றது தான் அவர் சொன்னது. இந்த மாதிரி நம்ம கனெக்ட் ஆகிருக்குமா நம்ம டீமோட?